கனமழை காரணமாக தென்காசி கடனா நதி அணை நிரம்பி வருகிறது. அந்த அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் அப்படியே தாமிரபரணி ஆற்றில் வெளியேற்றப்படுவதாக கூறுகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், மேலதிக விவரங்கள் என்ன? தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் எழில்மிகு கடனா நதியினுடைய இதில் தான் அந்த கடனா நதியினுடைய அணை அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 85 அடி முழுமையான கொள்ளளவு கொண்ட இந்த அணையில் தற்போது மொத்த கொள்ளளவிலிருந்து கிட்டத்தட்ட 80 அடி அளவிற்கு தண்ணீர் முழுவதுமாக வந்திருக்கிறது. எனவே அணையினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது. கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து இந்த அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை, குறிப்பாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர்ந்து மழை பெய்கின்ற காரணத்தினால் இந்த தண்ணீர் என்பது, இந்த அணைக்கு வரக்கூடிய தண்ணீரினுடைய அளவு என்பதும் அதிகரிக்கிறது. சில நேரங்களில் இந்த அணைக்கு வரக்கூடிய தண்ணீருடைய அளவு 10,000 கன அடிக்கு அதிகமாகவும், சில நேரங்களில் 1000 கன அடிக்கு தண்ணீர் வருகிறது. எனவே வருகின்ற தண்ணீர் முழுவதுமாக அந்த 80 அடியை மொத்தமாக நிலைநிறுத்தி அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக திறந்துவிடப்படுகிறது. இங்கு திறந்துவிடக்கூடிய இந்த தண்ணீர் முழுவதுமாக முக்கூடல் சென்று அங்கிருந்து தாமிரபரணி ஆற்றில் கலந்து செல்கிறது. எனவே குறிப்பாக இந்த தாமிரபரணி ஆற்று கரையோரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தூத்துக்குடி கரையோரங்களில் இருக்கக்கூடிய தாமிரபரணி சொல்லக்கூடிய அந்த பகுதிகளும் முழுமையாக சென்று பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அங்கும் ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கே வரக்கூடிய, ஏனென்றால் இது கடந்த 2 தினங்களாக கடுமையான மழை பெய்கிறது. ஏற்கனவே இதற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதி தென்காசி மாவட்டத்திலேயே நேற்று அதிக அளவில் கிட்டத்தட்ட 26 சென்டிமீட்டர் இந்த கடனா நதியினுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதியில் தான் அதிக அளவு மழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அன்னைக்கு திடீரென்று இரவு அதிக அளவில் தண்ணீர் வருவதும் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து செல்லக்கூடிய தண்ணீர் குறைவதுமாக இருக்கிறது. எனவே இங்கு வரக்கூடிய தண்ணீர் அணையின் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து வெளியே அனுப்பப்படுகிறது. தாழ்வான பகுதிகளில் சில இடங்களில் செல்கின்ற பொழுது இந்த அணையினுடைய தண்ணீர் வீடுகளுக்கு சென்றிருக்கிறது. எனவே தான் இங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு உடனடியாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரின் சார்பாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த அணையினுடைய கண்காணிப்பையும் அதிகாரிகள் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் அதிகமாக பட்சத்தில் இன்னும் கூடுதலான தண்ணீர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.